ஒவ்வொரு சோதனையின் போதும் இறைவனை நாடுகின்றேன், பதில் இல்லை. வேதனைகளாகும் பொழுதும் இறைவனை நாடுகின்றேன், பதில் இல்லை. இழிவாக்கப்படும் பொழுதும் இறைவனை நாடுகின்றேன், பதில் இல்லை. காரணம், இன்னும் அந்த பொறாமை குணம் இருக்கிறது. மற்றவர்கள்லாம் நன்றாக்கிறாங்களேன்னு பார்க்கும் பொழுதே உங்களுக்கு இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த நிலையில் கூட அவன் நன்றாக்கிறானே தான் பார்க்கணும். இறைவனே, என் கண் முன்பாக நீ யாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாய், எப்படி எவ்வளவு கீழாக இந்த நிலைமை மேலும் செய்திருக்கின்றாய், என் கண் முன்பாக காட்டிக் கொண்டிருக்கின்றாய், இது எனக்கு ஒரு நல்ல சகுனம், நானும் நம்புகின்றேன் என்று கூறியிருந்தால் அப்பொழுது அவர்களுடைய வேதனை நீங்குவதற்குரிய பார்வையை கண்டிருப்பார்கள். இழிவாக மற்றவர்கள் நோக்கக்கூடிய பார்வையை திருப்பியிருப்பான் இறைவன். உங்களுடைய குணங்கள் நலன்களை பெற்றுத் தரக்கூடிய அளவுக்கு அந்த குணத்தை உயர்த்தியிருப்பான். யார் யாருக்கெல்லாம் அவங்களுடைய இறைவன் பதில் அளிக்கவில்லையோ அறிந்து கொள்ளட்டும், இறைவனை இவர்கள் தன்னுடைய பகிரங்கமான விரோதியாக மனதில் வைத்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு இரக்க குணம் அற்றுப்போய் அரக்க குணம் உருவாகி கொண்டிருக்கின்றது.